நம்ம இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி இந்த மாநிலங்களில் கொரோனா தொற்று கொஞ்சம் கூடுதலாக காணப்படுது. தமிழகத்தில் WHO அறிக்கைப்படி 69 நபர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருமல், சளி, ஜுரம், உடம்பு வலி, மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி, இது போக கூடுதலாக ஒரு சிலருக்கு வயிறு உபாதைகள் இருக்கதா கவனிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பித்தப்பை சார்ந்த உபாதைகளும் இருக்கதா கவனிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கக்கூடியவங்க, கேன்சர் பேஷண்ட், இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படும். கோவிட் வேக்சின் போட்டோம், எனக்கு இந்த கோவிட் திருப்பி வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா திரும்பவும் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலங்கள் தான் இது. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மருத்துவர் அருண் பிரசாத். தீபம் மருத்துவமனை தாம்பரத்தில் பொதுநல மருத்துவராகவும் சர்க்கரை நோய் மருத்துவராகவும் பணியாற்றி வருகிறேன். 2019, 2020 இந்த வருடங்களில் நம்ம அதிக கொரோனா தொற்றுகளை சந்தித்தோம். அதன் பிறகு அதன் எண்ணிக்கை படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. தற்போது மீண்டும் அதன் எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக உலக சுகாதார மையம் நமக்கெல்லாம் விழிப்புணர்வு செய்திகளை பரப்பி வருகிறாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போது கடந்த சில நாட்களில் நம்ம இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி இந்த மாநிலங்களில் கொரோனா தொற்று கொஞ்சம் கூடுதலாக காணப்படுது. தமிழகத்தில் WHO அறிக்கைப்படி 69 நபர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பட் ஆனால் அந்த கோவிட் தொற்று ரொம்ப ஒரு யூஸ்வலான சிம்டம்ஸோடு தான் இருக்கே தவிர ரொம்ப தீவிரமடைந்த நிலையில் காணப்படலை. நம்ம 2019, 20 பார்த்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான நிலையை அடையலை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைசியாக பார்க்கப்பட்ட அந்த கோவிட் வைரஸ் JN.1 வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெரைட்டியை சேர்ந்த கொரோனா வைரஸ் தான் நமக்கு கடைசியாக தாக்கப்பட்டது. அதனோட உருவ மாற்றம் அடைந்த பலகீனமான வைரஸ்களாக தான் இப்போ இருக்கக்கூடிய 2 பிரிவுகள் பார்க்கப்படுகிறது. அந்த 2 பிரிவுகள் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று அந்த LF.7, இன்னொன்று NP.1.8.1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையை சேர்ந்த தொற்று தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இதோட பொதுவான வெளிப்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி கொரோனா மாதிரியே தான் இருமல், சளி, ஜுரம், உடம்பு வலி, மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி, இது போக கூடுதலாக ஒரு சிலருக்கு வயிறு உபாதைகள் இருக்கதா கவனிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பித்தப்பை சார்ந்த உபாதைகளும் இருக்கதா கவனிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டு யாரும் அச்சப்பட தேவையில்லை. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட 69 நபர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 69 பாசிட்டிவ் நபர்களுமே யாரும் சீரியஸான நிலையில் கிடையாது. எல்லாருக்கும் உரிய மருத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு அந்த மாதிரி தொற்றுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, முன்னதாக செய்யப்பட்டதாக உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி தனிமைப்படுத்தக்கூடிய நிலையில் உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனையை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ மருத்துவரை உங்களோட நிலை குறித்து நேரில் சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கூறியது போல் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அதற்கு சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேராசிட்டமால், இப்போ ஜுரம் இருந்தால் பேராசிட்டமால் எடுத்துக்கிறது, இருமல், சளிக்குரிய ஒரு சப்போர்ட்டிவ் மெடிக்கல் கேர் இருந்தால் போதும். நல்ல உணவு, நல்ல காற்றோட்டமான இடத்துல நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாலே போதும். இது போக ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் இருப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயதான முதியோர்கள், சிறுவயது குழந்தைகள், அதுபோக கூடுதல் தொற்று உள்ளவங்க, உதாரணமாக சுகர், கார்டியாக் பேஷண்ட்டு, அதே மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கக்கூடியவங்க, கேன்சர் பேஷண்ட், இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படும். ஸோ நீங்களே கொரோனா பாசிட்டிவ்ங்கிறதுனால பழைய நிலை வந்துடுமோங்கிற அச்சத்தை தவிர்க்கலாம். இது ஒரு மேலோட்டமான பரவுதல் தான். அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நார்மலாக யாரும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படலை. ரொம்ப தீவிர சிகிச்சை நிலைக்கும் யாரும் நம்ம தமிழகத்தில் இன்னும் போகலை. அதுக்குரிய நல்ல நடவடிக்கைகளை தமிழக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஸோ நீங்களும் ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது அந்த கோயில், உங்களோட திருமண விழாக்கள், இந்த மாதிரி விழாக்கள் இடத்துக்கெல்லாம் போகும்போது வழக்கம் போல் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். வயதான பெரியவர்களை கொஞ்சம் தனிமையிலேயே வச்சு அதுக்கு தேவையான அக்கறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தொற்றுகள் இருப்பவர்கள் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போகிறத தவிர்த்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு வந்து இந்த கோவிட் வேக்சின் போட்டும் எனக்கு இந்த கோவிட் வந்து திருப்பி வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா, கோவிட் வேக்சின் வந்து உருவ மாற்றம் அடையும் போது நாம் போட்டிருந்த அந்த ஒரு வெரைட்டியில் உள்ள எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு முழு நிலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இன்னொரு வெரைட்டி மூலமாக ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. பட் ஆனால் அந்த வீரியம் வந்து வேக்சின் போடுறவங்களுக்கு இடையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வேக்சின் போட்டும் எனக்கு ஏன் வந்து திருப்பி கோவிட் வருதுன்னு அச்சப்பட வேண்டாம். ஒவ்வொரு தடவை வரும்போது இந்த மியூட்டேட்டட் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு தன்னை மாற்றிக்கக்கூடிய வைரஸ் இன்னொரு தடவை பரவும். இது மட்டும் காமன் கோல்டு அறிகுறி மாதிரியே தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை நினச்சி நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஸோ மக்கள் எல்லாருமே திரும்பவும் வந்து கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலங்கள் தான் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம கூடுதலாக ரொம்ப அதிக கூட்டம் உள்ள நெரிசல் உள்ள இடங்களில் போகிறத தவிர்க்கவும். ஸோ இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வந்து சம்மந்தமான அறிவுரைகள், கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் எங்களோட வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.